வீடியோ லெக்சர்ல நாம நான் canonical pathway of WNT அப்புறம் WNT biogenesis பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல canonical pathway of WNT and beta catenin பத்தி பார்த்தோம். ஸோ பீட்டா கேட்னின் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டடா இருக்கும், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம் canonical pathway நான் canonical pathway பத்தி. canonical pathway வந்து பீட்டா கேட்டினை யூஸ் பண்ணி ஜீன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுனால அதை canonical WNT சிக்னலிங்னு சொல்றோம். இப்போ நான் பீட்டா கேட்டனின் இல்லாம இந்த சிக்னலிங் நடக்கிறதுனால இதை நான் canonical WNT சிக்னலிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிக்னலிங் மூலியமா வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்னென்ன அப்படின்னா பொலாரிட்டி, மைக்ரேஷன், ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஃபேட் டிட்டர்மினேஷனோ இல்லை டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஃபேட் டிட்டர்மினேஷன் நடத்தக்கூடியது தான் இந்த நான் canonical WNT சிக்னலிங். அதே போல இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து மைக்ரேட் ஆகணும், எக்குக்குள்ள இப்போ ஜைகோட்குள்ள மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த மைக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதும் இந்த நான் canonical WNT சிக்னலிங்கும் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ராலிஃபரேஷனும் நடக்கும். இது உடைய ப்ராலிஃபரேஷன் கேன்சருக்கு ரிலேட்டடா இருக்கு. ஸோ இந்த நான் canonical WNT சிக்னலிங்கும் canonical WNT சிக்னலிங் ரெண்டுமே கேன்சருடைய ஸ்டடிக்கு உபயோகமா இருக்கு. இந்த பாத்வே ரெண்டு விதத்துல நடக்கும். ஸோ ஒன்று பிளானார் செல் பொலாரிட்டி பாத்வே, அதாவது PCP பாத்வே. ஸோ இதுல வரக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிசப்டர்ஸ், அந்த சிக்னலிங்ஸ் நடத்தக்கூடிய சில ரிசப்டர்ஸ் இதெல்லாம் எதுன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் டைரோசின் கைனேஸ் 7 PTK7, அப்புறம் மசில் ஸ்கெலிட்டல் ரிசப்டர் டைரோசின் கைனேஸ் லைக் ஆர்ஃபன் ரிசப்டர், அதுதான் ROR1 ROR2 அப்படின்னு சொல்றாங்க. டைரோசின் கைனேஸ் ரிலேட்டட் ரிசப்டர்ஸ் RYK அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்வர்சின் INVS இதுவும் வந்து மெயினான புரோட்டீன் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்மாக் உபிக்யூட்டினேஷன் ரெகுலேட்டரி ஃபேக்டர் ஸ்மர்ஃப் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்மர்ஃப் புரோட்டீன், இது வந்து எந்த ஒரு புரோட்டீன் வந்து இடைஞ்சலா இருக்கோ இந்த பாத்வேக்கு அதை உபிக்யூட்டினேட் பண்ணக்கூடிய புரோட்டீனா இருக்கு. அடுத்ததா ராஸ் ஹோமோலாகஸ் ஜீன் ஃபேமிலி மெம்பர் A, அதை ROA அப்படின்னும், ரோ அசோசியேட்டட் கோயில் கண்டெய்னிங் புரோட்டீன் கைனேஸ் ராக் புரோட்டீன் அப்படின்னும், டயாஃபினஸ் 1 அப்புறம் மயோசின் 2 ரெகுலேட்டரி லைட் செயின், அதாவது MRLC இந்த புரோட்டீன். இதெல்லாம் வந்து இந்த மைக்ரேஷன் பொலாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ். அடுத்ததா கால்சியம் டிபெண்டன்ட் பாத்வே அப்படின்னும் போதே நம்மளுக்கு இந்த WNT கால்சியம் அயான் பாத்வேல கால்சியம் ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. ஸோ இந்த கால்சியம் ஃபர்ஸ்ட் எசென்ஷியலா இருக்கக்கூடிய கால்சியம் ஓப்பன் பண்ற சேனல்ஸ் ஓப்பன் பண்றதும், அதுக்கப்புறம் அந்த கால்சியம் மூலியமா சிக்னல் கேஸ்கேட் நடக்கிறதும் இந்த கால்சியம் டிபெண்டன்ட் பாத்வேல பார்க்க முடியும். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து WNT5A லிகாண்டும் ஃப்ரிசல்ட் 2 ரிசப்டரும் வந்து தேவைப்படும். இதுல வரக்கூடிய புரோட்டீன்ஸ் அப்புறம் ரிசப்டர்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தோம்னா பாஸ்போலிபேஸ் C PLC, பாஸ்போடிடைல் இனோசிட்டால் 4,5 பைபாஸ்பேட், அதை PIP2 அப்படின்னு சொல்லுவோம், டைஅசைல் கிளிசரால் DAG, அப்புறம் இனோசிட்டால் 1,4,5 ட்ரைபாஸ்பேட், அதை IP3 அப்படின்னு சொல்லுவோம் மோஸ்டா, புரோட்டீன் கைனேஸ் C PKC, அப்புறம் செல் டிவிஷன் சைக்கிள் 42. இந்த செல் டிவிஷன் சைக்கிள் 42 ஆக்டிவேட் ஆனாதான் இந்த மைக்ரேஷன் நடக்க முடியும். இனோசிட்டால் 1,4,5 ட்ரைபாஸ்பேட் ரிசப்டர்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல பார்க்கக்கூடிய ரிசப்டர். அப்புறம் ஸ்ட்ரோமல் இன்டராக்ஷன் மாலிக்யூல் STIM half, அப்புறம் ஓரை ஃபேமிலி புரோட்டீன்ஸ், இது கால்சியம் சேனலா ஆக்ட் பண்ணும். ஸ்டோர் ஆப்பரேட்டட் கால்சியம் அயான் என்ட்ரி, இது கால்சியம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ரீஜன்ல இருந்து நம்மளுக்கு இந்த ஓரை ஃபேமிலி ரீஜன் வந்து ஓரை ஃபேமிலி ரிசப்டர் எடுத்துக்க முடியும். சார்கோபிளாஸ்மிக் ஆர் எண்டோபிளாஸ்மிக் கால்சியம் அயான் ATPase, அப்புறம் நியூக்ளியர் ஃபேக்டர் ஆஃப் ஆக்டிவேட்டட் T செல்ஸ். ஸோ இந்த மாதிரி என்சைம்ஸும் யூஸ் பண்ணப்படுது இந்த பாத்வேல. TGF பீட்டா ஆக்டிவேட்டட் புரோட்டீன் கைனேஸ், அப்புறம் நிமோலைக் கைனேஸ். முதல்ல பிளானார் செல் பொலாரிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ இந்த பிளானார் செல் பொலாரிட்டிக்கு உதவக்கூடியது ஃப்ரிசில் ரிசப்டர் மட்டும் இல்லை, ஃப்ரிசில் ரிசப்டர் கூட சேர்ந்து ஹெல்பர் ரிசப்டர்ஸா PTK7, மஸ்க், அப்புறம் ROR1/2 RYK ஆர் சிண்டேகான் அண்ட் கிளைபீஷியன் ரிசப்டர்ஸும், அது கூடவே செல்சர் அப்புறம் வாங்கல் 2 ரிசப்டர்ஸும் ஹெல்ப் பண்ற ரிசப்டர்ஸா இருக்கு. எப்பெல்லாம் வந்து இந்த WNT புரோட்டீன் வந்து ஆர் லிகேண்ட் வந்து ஃப்ரிசில் ரிசப்டர்ஸ்ல பைண்ட் ஆகுதோ
அப்போ ஆக்டிவேட் ஆகப்பட இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன அப்படின்னா டைஷெல்ட் டிவிஎல். ஸோ இந்த டைஷெல்ட் வந்து பாஸ்போரிலேட் ஆகப்படும். இந்த டைஷெல்ட் பாஸ்போரலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ் ஐஎன்விஎஸ் அப்புறம் பார்6. இந்த பார்6 இந்த பார் புரோட்டீன்ஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சி எலிகன்ஸ் படிக்கும்போது பார்த்துருப்போம். நம்ம இந்த பார் புரோட்டீன்ஸை வந்து அந்த டார்சல் வென்ட்ரல் ஃபேட் அப்புறம் ஆன்டீரியர் போஸ்டீரியர் பொலாரிட்டிக்கு வந்து உதவக்கூடிய பார் புரோட்டீன்ஸ் இது. இந்த புரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகப்படும். இந்த பார் புரோட்டீன் ஸ்மர்ஃப் புரோட்டீனோடைய ஆக்டிவேஷனை ஏற்படுத்தும். ஸ்மர்ஃப் ஒரு உபிக்யூட்னேஷன் பண்ணக்கூடிய புரோட்டீன். ஸோ இந்த ஸ்மர்ஃப் இந்த பிரிக்கிள் அப்படின்ற புரோட்டீனை வந்து டீக்ரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. உபிக்யூட்னேஷன் பண்ணி புரோட்டியோசோமல் டீக்ரேடேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பிரிக்கிள் புரோட்டீன் வந்து இந்த டைஷெல்ஃப்ட ரிப்ரெசரா ஆக்ட் பண்ணக்கூடியது. இந்த டைஷெல்ஃப்டோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணக்கூடியதா இருக்கு இந்த பிரிக்கிள் புரோட்டீன். ஸோ ஒன்ஸ் பிரிக்கிள் உடைய புரோட்டியோசோமல் டீக்ரேடேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகப்படுறது புரோட்டீன் தான் டேம் DAAM. இந்த டேம் ஃபர்தர் RAC, ப்ரோஃபிலின், ROA இந்த மூணையும் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ரேக் எதை ஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்னா JNK ஃபர்தர் பாஸ்போரலைசேஷன் பண்ணி சி ஜூனையும் ஸ்கேப் ஜிப்பையும் ஆக்டிவேட் பண்ணப்படும். பாஸ்போரலைசேஷன் ஆன சி ஜூன் ஃபர்தர் போய் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து பாஸ்போரலேட் பண்ணி சப்ரஸ் பண்ணிடும். அப்புறம் கேப்சிப் பாஸ்போரிலேட் ஆன கேப்சிப் எதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா ஆக்டின் பாலிமரைசேஷனை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஆக்டின் பாலிமரைசேஷன் நடந்தாதான் நம்மளுக்கு செல் பொலாரிட்டியும் மைக்ரேஷனும் நடக்க முடியும். ஸோ இதே ரேக் போலவே தான் ரோ வந்து ராக்கையும் DIA1ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ராக் அகெயின் MRLCயை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே சேர்ந்து ஆக்டின் பாலிமரைசேஷன் பண்ணும். சேம் லைக் ப்ரோஃபிலினும் அதே வேலையை தான் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய வாங்கிள் 2 இந்த ரிசப்டர் டைஷல் புரோட்டீனை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க பிரிக்கிள் புரோட்டீன்ல இருந்து INTU புரோட்டீனை ரெக்ரூட் பண்றது மூலியமா இந்த டைஷல் புரோட்டீன் செப்பரேட் ஆகப்படும். இந்த செப்பரேட் ஆகப்பட்ட டைஷல் புரோட்டீனை INVS ஓட பைண்ட் ஆகிறதுக்கும் உதவும். அடுத்தது நம்ம பார்க்க போறது கால்சியம் டிபெண்டன்ட் பாத்வே. எப்போ வந்து WNT5A லிகண்ட் வந்து ஃப்ரிசில் 2A ரிசெப்டர் கூட ஆக்டிவேட் ஆகுதோ பைண்ட் ஆகுதோ அப்போ வந்து பைண்ட் ஆகக்கூடியது G புரோட்டீன். ஸோ இந்த 3 காம்ப்ளெக்ஸும் சேர்ந்து தான் நம்மளோட PLCயை ஆக்டிவேட் பண்ணும். இந்த PLC ஃபர்தர் PIP2வை கிளீவேஜ் பண்றதன் மூலியமா IP3 அண்ட் DAG ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க இருக்கக்கூடிய IP3 வந்து ஒரு ஆக்டிவேட்டர். இது போய் இந்த INSP3 ரிசெப்டரை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய கால்சியம் சேனல்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கக்கூடிய கால்சியம் சேனல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கால்சியம் உள்ள இருந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ ஃபர்தர் இன்னும் கால்சியம் அதிகமாக தேவைப்படணும் அப்படின்றப்போ இந்த சிக்னல் கொடுக்கக்கூடியது தான் STIM1/2. ஸோ எப்பெல்லாம் கால்சியம் கம்மியா இருக்கோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இந்த STIM1/2 ஆக்டிவேட் ஆகி வெளியில இருக்கக்கூடிய இந்த மெம்பரன்ல இருக்கக்கூடிய ORAI இந்த ஒராய் ரிசெப்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த சேனலை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ வெளியில இருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலர்ல இருந்து வரக்கூடிய கால்சியமை இந்த SERC இந்த சேனல் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ள ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய இருக்கக்கூடிய கால்சியம் ஃபர்தர் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படும். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுற கால்சியம் எதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா CAMK2ஐயும் கால்சினியூரின் ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் CAMK2 பார்த்தோம்னா இது TAK1 ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா NLK-வையும் ஆக்டிவேட் பண்ணும். இந்த NLK பாஸ்போரலைசேஷன் எதை பண்ணும் அப்படின்னா TCF-ஐ போய் பாஸ்போரலேட் பண்ணும். நம்ம லாஸ்ட்ல இந்த பீட்டா கேட்னின் பாத்வேல பார்த்தோம். TCF-ல எப்போ பீட்டா கேட்னின் வந்து பைண்ட் ஆகுதோ அப்பதான் செல் குளோரிஃபிகேஷன் நடக்கக்கூடிய அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்கும். பட் இங்க வந்து நம்மளுக்கு ஆக்டின் பாலிமரைசேஷன் தேவைப்படணும் அப்படின் போது இந்த TCF-ஐ வந்து சப்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பாஸ்போரலேஷன் நடத்தக்கூடியது தான் இந்த NLK. இப்போ கால்சினியூரினும் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஆக்டிவேட் ஆகக்கூடியது NF80. ஜீன் எக்ஸ்பிரஷனை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது எந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட், ஆக்டிவேஷன் ஆஃப் லிம்போசைட் இம்யூன் செல்ஸ், அப்புறம் டிஃபரன்சியேஷன் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ், அப்புறம் கேன்சரேஷன். ஸோ இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இங்கே நம்ம டேகும் கால்சியம் அயான் கூட சேர்ந்து PKCயை ஃபர்தர் ஆக்டிவேட் பண்றதன் மூலியமா CDC42 இதுவும் வந்து முக்கியமான ஆக்டின் பாலிமரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டீன்.
இப்போ நம்ம நான் கெனானிக்கல் பாத்வே பத்தி பார்த்துட்டோம். இப்போ வந்து WNT புரோட்டீன் லிகண்ட் எப்படி வந்து உள்ள செல்குள்ள நியூக்ளியஸ்குள்ள இருந்து வெளியில எக்ஸ்ட்ரா செல்லுலாருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் ஆஃப் Wnt எப்படி நடக்கும் அப்படின்னா மெயினா லிபிட் மாடிஃபிகேஷன் மூலியமாகவும் கிளைகோசைலைசேஷன் மூலியமாகவும் நடக்கும். இந்த லிபிட் மாடிஃபிகேஷன் நடத்தக்கூடியது வந்து PORCN அப்படின்ற பார்க்யூபைன் புரோட்டீன். அப்புறம் கிளைகோசைலைசேஷன் எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா WNT3A செக்ரியேஷனுக்கு உதவியா இருக்கும். இந்த கிளைகோசைலைசேஷன் நடத்தக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த என்சைம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைகோசைல் டிரான்ஸ்ஃபரேஸும் அப்புறம் கிளைகோசிடேஸும். இந்த ரெண்டுமே கிளைகோலைசேஷனும் லிபிடேஷனும் ரொம்ப எசென்ஷியலா இருக்கு WNT ஆக்டிவிட்டிக்கு. இப்போ PORCN இந்த பார்க்யூபைன் புரோட்டீன் வந்து எண்டோபிளாசம் ரெட்டிகுலம்ல இருக்கக்கூடிய புரோட்டீன். பால்மிட்டோலியேட் குரூப்பை WNT புரோட்டீன் கூட அட்டாச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பார்க்யூபைன் புரோட்டீன் மெம்பரேன் பவுண்ட் ஓ அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் ஃபேமிலியோட மெம்பர் தான். WNT3A லிபிட் மாடிஃபிகேஷனை 2 டைப்ஸா பண்ணும். இந்த லிபிட் மாடிஃபிகேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னா அதனுடைய ஹைட்ரோபோபிசிட்டியும் புவர் சாலிபிலிட்டியாவும் மாத்துறதுக்கு. அப்பதான் நம்மளுக்கு இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில எக்ஸ்ட்ரா செல்லுலார் வரைக்கும் அது டேமேஜ் ஆகாம வெளியில வர முடியும். அண்ட் சேம் டைம் அதனுடைய ஆக்டிவேஷன் கம்மியா வச்சுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லிபிடேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த 1677ல பால்மிட்டேட் ஆட் பண்றது மூலியமா, அப்புறம் இந்த 1677 ஆட் பண்றது மூலியமா இதுல மியூட்டேஷன் வந்து மினிமல் எஃபெக்டா இருக்கும். இந்த WNT3A உடைய செக்ரியேஷனும் கம்மியா இருக்கும். அடுத்ததா பார்க்க போற இந்த லிபிடேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா செரைன் 209 ரீஜன்ல, அதாவது அந்த புரோட்டீனோடைய செரைன் 209ல இந்த பால்மிட்டோயில் குரூப் வந்து அட்டாச் ஆகும். இந்த மியூட்டேஷன் வந்து இந்த WNT3A அக்யூமுலேஷன் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம்ல நடக்கிறதுக்கும் அதனுடைய செக்ரியேஷன் கம்மியா இருக்கிறதுக்கும் உதவும். 2 அடிஷனல் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் பார்க்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வென்ட்லஸ் அப்புறம் ரெட்ரோமர் காம்ப்ளெக்ஸ். இந்த வென்ட்லஸ் வந்து ஈவன்னஸ் இன்டரப்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிண்டர் SRT அப்படின்னு ட்ரோசோஃபிலால இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ரெட்ரோமர் காம்ப்ளெக்ஸ் வந்து நெமட்டோட்ஸ்ல பார்க்க முடியும். வென்ட்லஸ் அதாவது WLS இது ஒரு மல்டி பாஸ் டிரான்ஸ்மெம்பரன் புரோட்டீன். இப்போ மெம்பரன் இருக்கு, அதுல மல்டிபிள் டைம்ஸ் பாஸ் ஆகக்கூடிய புரோட்டீன், அதான் மல்டி பாஸ் டிரான்ஸ்மெம்பரன் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். இது கோல்கை பாடியில போய் அட்டாச் ஆகி கொண்டு இருக்கிற இந்த புரோட்டீன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோல்கைலையும் பிளாஸ்மா மெம்பரனுக்கும் எடுத்து போகக்கூடிய இந்த லிபிட் மாடிஃபைட் WNT-யை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவியா இருக்கு. எங்க இருந்து அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து செல் சர்ஃபேஸுக்கு. இப்போ ஒன்ஸ் இந்த WNT வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா அத வெளியில வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து வெளியில வந்து பைண்ட் ஆகக்கூடியது எது அப்படின்னா ஹெப்பாரன் சல்ஃபேட் புரோட்டியோகிளைகன்ஸ். இதுலயும் இல்ல இந்த மல்டிமர்ஸ்லயும் வந்து பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் அது ஃபர்தர் மாடிஃபிகேஷன் நடக்கும். என்னென்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லாங் ரேஞ்ச் ஆஃப் WNT சிக்னலிங் நடத்துறதுக்கும் WG அதாவது விங்லெஸ் உடைய டீக்ரடேஷன் நடக்கிறதுக்கும் டிஃப்யூஷன் ஆர் எண்டோசைட்டோசிஸ் நடக்கிறதுக்கும் ஆர் விங் சிக்னலிங் உடைய பொட்டென்ஷியலை லோ அஃபினிட்டியா இல்ல கோ ரிசெப்டர்ஸா இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. இந்த ரெட்ரோமர் காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா செகண்ட் டைப். ஸோ அந்த ரெட்ரோமர் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் ரெட்ரைவல் ஆர் ரீசைக்ளிங் ஆஃப் WLS பண்றதுக்கு. இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா இன்னும் நல்லா உங்களுக்கு தெளிவா புரியும். ரிலீஸ் ஆகக்கூடிய WNT ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிளைகோலைசேஷன் நடக்கப்படுது. இந்த கிளைகோலைசேஷன் ஆன இந்த WNT போர்கிபைன் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகி அடுத்ததா நம்மளுக்கு லிபிடேஷனும் நடக்குது. இந்த லிபிடேஷன் அண்ட் கிளைகோலைசேஷன் நடந்த WNT திரும்ப கோல்கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. கோல்கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன WNT எது மூலியமா எடுத்துக்குதுன்னா வென்ட்லஸ்ல இருந்து எடுத்துக்கப்படுது. ஸோ இந்த வென்ட்லஸ் அகெயின் இந்த WNT-யை மெச்சூர் பண்ணி ஸோ நம்மளுக்கு ஒரு வெசிக்கல் கிரியேட் பண்ணி வெளியில ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. HSPG கூட இல்லைன்னா அது மல்டிமியூரா ஃபார்ம் ஆகும், இல்ல லிப்போ புரோட்டீன் பார்ட்டிகளோட பைண்ட் ஆகிரும். ஆஃப்டர் இந்த WNT போய் லிப்போ புரோட்டீன் பார்ட்டிகளோட பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வென்ட்லஸ் ரீசைக்கிள் ஆகணும் இல்லைங்களா, உள்ள எடுத்துக்கப்படணும். ஸோ அப்போ எண்டோசைட்டோசிஸ் முறையில உள்ள ரெட்ரோமர் காம்ப்ளெக்ஸ் மூலியமா உள்ள எடுத்துக்கப்படுது.
இல்ல ரெட்ரோ காம்ப்ளெக்ஸ் மூலியமா திரும்பவும் ஒரு வெசிக்கல் கிரியேட் பண்ணி உள்ள கோல்கை காம்ப்ளெக்ஸோட ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ இது வந்து இந்த ரெட்ரோ காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த வென்ட்லஸை ரிட்ரைவ் பண்ண உதவியா இருக்கு. இந்த நான் கேனோனிக்கல் WNT பாத்வேவும் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் ஆஃப் WNT பத்தியும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.